தமிழ் சினிமா பாடல்களின் ஃபார்முலாவையே மாற்றிய பாடல் இது. 1979 ரிலீஸ் ஆன ஒரு பாடலுங்க அது. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது இளையராஜா ஃபீல்டுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. அது மாதிரி இந்த பாடலை எழுதினாரு பார்த்தீங்களா, அவர் மிக பிரபலமான பாடலாசிரியர்லாம் கிடையாது. இளையராஜா அந்த பாடல்கள் எல்லாம் மேஜிக் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மேஜிக் பண்ண ஆரம்பிச்சது இந்த திரைப்படத்துல இருந்து தான் சொல்றாங்க, குறிப்பா இந்த பாடல்ல இருந்து. இந்த பாடலை ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ராஜா என்கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிச்சு காமிச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, இது எப்படி பாடப்போறோமோ அப்படின்னு. எஸ்பிபி சொன்னார் அந்த பாடல் பதிவுக்கு முன்பு. பதிவு செய்யப்பட்ட பிறகு ஆஹா ஓஹோ என்று தன்னையே புகழும் அளவிற்கு அப்படி அருமையாக அமைந்து போனது இந்த பாடல். எஸ்பிபியோட ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு ராஜாவுடைய இசையில பாடியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பாட்டை பாடும் பொழுது, அதிலும் பாடி முடிச்சு கேட்ட பொழுது வியந்து போனாராம் இளையராஜாவை பார்த்து ஜானகி அம்மா. திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள் 79 ரிலீஸ் ஆனிச்சு இந்த படம். நடிச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுதாகர், ராதிகா. சுதாகரை மறக்கவே முடியாது நம்ம. காரணம், அந்த காலத்துல இருந்த நடிகர்களே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தவர் சுதாகர் தானா. இந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சதற்கு இளையராஜா மட்டும் காரணம் இல்லையங்க, இயக்குனர் பாரதி ராஜாவும் தான். பாரதி ராஜாவுடைய 5வது திரைப்படம், முழு நீள 5வது திரைப்படம் இயக்கத்தில். மனுஷன் அப்படியே இயற்கையா செதுக்கியிருப்பாரு. பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு பாரதி ராஜா. 2 ராஜாக்களின் பிரெயின். அதனாலதான் அந்த படம் சக்சஸ் ஆனிச்சு. பாடல்களும் அனைத்து பாடல்களும் ஹிட். பாடலை எழுதினது கவிஞர் கண்ணதாசனோ வாலியோ வைரமுத்தோ அப்படிலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இளையராஜா மெட்டை சொல்ல சொல்ல நிமிடத்தில் எழுதி கொடுத்தாராம் பஞ்சரணாசலம் இந்த பாடலை. இந்த பாடலாம் ஹிட் ஆகி எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இளையராஜாட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க, அது ஒரு பத்திரிகை. அதுல இளையராஜா சொன்னது நமக்கு ஞாபகம் வருது. அவங்க என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, வரிகள் இருக்கட்டும், டியூன் இருக்கட்டும், பாடுற விதம். எஸ்பிபி அத்தனை அருமையா பாடியிருப்பார் அந்த பாடலை. நான் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொன்னா நான் எப்படி அதை அலோவ் பண்ணனே தெரியல. இருந்தாலும் பாடல் நல்லா இருந்தது அப்படிங்கிறனால நாங்க விட்டுட்டோம் அப்படின்னாரு. அது மாதிரி அமைஞ்சு போனிச்சு இந்த பாட்டு. இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடித்த அத்தனை கதாபாத்திரங்களும் தன்னுடைய சொந்த பெயர்களையும் நடிச்சிருப்பாங்க. சுதாகருக்கு சுதாகர் தான் கேரக்டர் நேம், அது மாதிரி ராதிகாவுக்கு ராதிகா தான், விஜயனுக்கு விஜயன் தான். அப்படி கொண்டு போனாரு பாரதி ராஜா. ஒரு புதுமையா இருக்கட்டுமே அப்படின்னு அவர் செய்ய போக ரொம்ப பெருமையாக அமைந்து போனது. ஆனா இதோட நிறுத்திக்கிட்டார் பாரதி ராஜா. மற்ற படங்கள் அப்படி செய்யல அவரு. நிறம் மாறாத பூக்கள் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துல வந்து திரைக்கதை இயக்கம் மட்டும்தான் பாரதி ராஜா. ஆனா மூலக்கதை யாருன்னு கேட்டீங்கன்னா பாக்யராஜ். பாக்யராஜ் தான் கதை எழுதியிருப்பார். இன்னொரு வித்தியாசம் பண்ணியிருப்பாரு பாரதி ராஜா அந்த படத்துல. அதாவது ராதிகாவை அறிமுகப்படுத்தின கிழக்கு புகரையில் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து பெண்ணாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு மெட்ராஸ் கேர்ள், ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றது மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள் வச்சிருப்பாரு ராதிகாவுக்கு. அதை பத்தி பாரதி ராஜா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, ராதிகா முதல்ல லண்டன்ல இருந்து வந்தப்ப அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த கேரக்டர் கொடுத்துட்டேன் ராதிகாவுக்கு அந்த படத்துல அப்படின்னு சொன்னாரு. ஒரு வெளிவராத தகவல் அல்லது வெளிவந்திருக்கலாம் கூட, ஆனா நான் தகவலை சொல்லிடுறேன். இது வந்து கமல் ரஜினி அவங்கள வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு தான் இருந்தாராம் பாரதி ராஜா. ஆமா, சுதாகர் நடிச்ச கேரக்டர் வந்து கமலும், விஜய் நடிச்ச கேரக்டர் வந்து ரஜினியும் நடிப்பதற்காக இருந்ததாம். ஏதோ பட்ஜெட் கோளாறு, அந்த திரைப்படத்தை தயாரிச்சவங்க வந்து ஏதோ திடீர்னு ஒரு சடன் ஒரு கலாமிட்டி, அதனால லேனா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க. அவங்க அவ்வளோ பெரிய பட்ஜெட் வேணாம், ஒரு சாதாரணமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா லேனா ப்ரொடக்ஷன். அதுக்கு பிறகுதான் சுதாகரையும் விஜயனையும் இதில் அமைத்திருக்காங்க. ராதிகா வந்து ஹீரோயின். ஒரு திரைப்படம் தயாரிக்கப்படும் பொழுது உள்ள நடக்கிற அத்தனை விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்லாம் இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைக்கதை வசனம் எழுதியது இந்த படத்துல அது ஒரு குழப்பம் இருக்குது. ஆரம்பத்தில் யார் இதுல வந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதுனது கேட்டீங்கன்னா பஞ்சவருணாசலம் தான்.
அது வந்து பாரதி ராஜாவுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் பாரதி ராஜா என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த ஸ்கிரிப்டை வந்து பாக்யராஜ்கிட்ட கொடுத்து அதை வந்து சரி பண்ணி அதை ஓவரால் சரி பண்ணாங்க. அப்புறம் இது வந்து பஞ்சவர்ணாசலம் இப்படி தன்னிட்ட கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொருட்ட கொடுக்குறாரு அப்படின்னு கவலையே படலையா. அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேனாக பஞ்சவர்ணாசலம் பாக்யராஜ் சார்ட் அவுட் பண்ண அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் பஞ்சவர்ணாசலம். அதோடு இல்லாமல் அவர் வெகுவாக பாராட்டினாராம், ஆஹா சூப்பர் அப்படின்னு. 79 எப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதி ராஜாவுக்கு ஒரு பொன்னான காலம். அவர் எடுத்த அத்தனை படங்களும் சக்ஸஸ். இதுக்கு முன்னாடி தான் புதிய பார்ப்புகள் எடுத்தார். அதே ஆண்டு தான் ஒரு 2 மாதம் கழித்து வந்த படம் தான் இந்த நிறம் மாறாத பூக்கள். இதுவும் சக்ஸஸ். ஒரு மிகப்பெரிய பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ரத்தி அக்னிகோத்ரி அப்படிங்கிற நடிகை. ரத்தினா உங்களுக்கு முரட்டுக்காலை படம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஆமாம், அவங்க தான் ரத்தி அக்னிகோத்ரி வந்து இந்த புதிய பார்ப்புகளில் தான் அறிமுகமானாங்க. இருப்பினும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அவங்களுக்கு ரொம்ப அழுத்தமான ரோல் கொடுத்துருப்பார் பாரதி ராஜா அக்னிகோத்ரிக்கு இந்த நிறம் மாறாத பூக்கள் என்கின்ற படத்தில். ரத்தி அக்னிகோத்ரி அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ரத்தி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் தமிழ் ரசிகர்களுக்கு. 2015 எடுத்த இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 19 வயசுலேயே இவங்க நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்களை வந்து ஏதோ ஒரு ட்ராமாவில் பார்த்துட்டு நல்லா நடிப்பு நல்லா இருக்குதுன்னு உடனே பாரதி ராஜா தன்னுடைய படத்தில் புகுத்த பார்த்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மற்ற ஹிந்தி மொழிகளில் வந்து பிச்சு உதறினார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்தியில் ஒரு முன்னணி நடிகையாக திகழ்ந்தார் ரத்தி அக்னிகோத்ரி. பாரதி ராஜா மிக அழகாக பயன்படுத்தியிருப்பார் நடிகர் விஜயனை இந்த திரைப்படத்தில். ஒரு அற்புதமான கேரக்டர். அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் விஜயன். இவருக்கு ஜோடி யாருன்னு கேட்டிங்கன்னா ரத்தியை லவ் பண்ணுவார். ரத்தி வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த இதுலேயே அவர் ஒரு ட்ரங்கர்டாக போய்டுறது மாதிரி ஒரு கதாபாத்திரம். கதை அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஊட்டியில் இருப்பார். சுதாகரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருக்கிற ராதிகா, அவர் ஒரு ஹீரோயின் இல்லையா, அவனை வந்து சுதாகர்கிட்ட வந்து பிரிச்சுட்டு வந்து இங்கே ஊட்டிக்கு அழிச்சிட்டு வருவாங்க. அப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யாருக்கு? விஜயனுக்கு. அப்படி போகும் கதை. ரொம்ப பக்காவாக போட்டிருப்பார் பாக்யராஜ். இதில் முதல்ல பஞ்சவர்ணாசலம் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுது. அதன் பிறகு அதை மாற்றி சரி பண்ணதெல்லாம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பாக்யராஜ் தான். இடையில் இவருக்குன்னா 2 ஹீரோயின் மாதிரி தெரியும் இப்போ இவருக்கு. விஜயனுக்கு வந்து ரத்தி ஏற்கனவே லவ் பண்ணி அவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராதிகாவும் விஜயனுக்கு ஜோடியாக சர்டன் சீன்ஸில் நடிப்பாங்க. ஆனால் கடைசி காட்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயன் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா ராதிகாவை வந்து சுதாகரனுடைய கையில் பிடிச்சி கையில் கொடுத்து நீங்கள் எங்கே ஓடி போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ஏற்கனவே இவருடைய காதலி இவர் இறந்து போயிட்டாங்க துக்கம். 2வது ஒரு தற்செயலாக காதலிக்க வந்த 2வது ராதிகாவையும் யதார்த்தமாக இழந்துட்டு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஒரு பாக்கெட்டில் எப்பயுமே பாய்சன் வச்சுருப்பாரோ அதை அருந்திட்டு உடனே அவர் இறந்து போயிருதாக கதையமைப்பு இப்படி கொண்டு போவார். இது ஒரு பக்கம். இந்த டப்பிங்கில் யார் பேசுனா அப்படிங்கிறது சொல்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விஜயனுக்கு வந்து டப்பிங் பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் பாரதி ராஜா தான் டப்பிங் பேசினார். சுதாகர் ஹீரோ அவர் வந்து தெலுங்குக்காரராச்ச, அவருக்கு யார் தமிழ் பேசுவா அப்படின்னு பார்த்தா அப்புறம் அவரே வச்சு பேசி பார்த்துருக்காங்க. நல்லா இருந்தது, தமிழ் ஓரளவு தெரிந்திருந்தது அவருக்கு. ஆனால் சுதாகர் தான் அவருடைய சொந்த குரல்லே பேசி நடிச்சிருப்பார். ராதிகாவுக்கு கிழக்கே போகும் ரயிலிருந்தே அவங்களுக்கு சொந்த குரல் தான். அது இந்த படம் 2வது படம் வேறு ராதிகாவுக்கு. ஆனால் ராதிகா சொந்த குரலில் தான் பேசி நடிச்சிருப்பாங்க. ரத்திக்கு மட்டும்தான் ஹேமமாலினி உங்களுக்கு தெரியும் டப்பிங் ஒரு ஃபெமிலியர் அண்ட் ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க தான் குரல் கொடுத்துருப்பாங்க ரத்திக்கு. இந்த டப்பிங் மேட்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான மேட்டரை சொல்ல மறந்தாச்சு உங்களுக்கு. இது பாரதி ராஜா தான் டப்பிங் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா விஜயனுக்கு. ஆனால் பாரதி ராஜா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு. குறிப்பாக நிழல்கள் ரவி. இந்த படம் வெளிவந்த சமயத்துலலாம் நிழல்கள் ரவி வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். என்ன சொல்லப்போனால் ஃபீல்டுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் உள்ளே வந்தார் நிழல் ரவி. அவரை வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அவருடைய வாய்ஸ் வந்து ஒரு கம்பீரமாக, அது கரகரப்பாக இருந்தது வழியே ஒரு கம்பீரமாக, இவர் முரட்டுத்தனமான கேரக்டர் வேறு விஜயன். அதில் அதுக்கு சூட் ஆகலை. அதுக்கு சரியான வாய்ஸ் இல்லாததுனால அவரே தானே கொடுத்துட்டார். யார்? பாரதி ராஜாவே வாய்ஸ் கொடுத்தாரு. இது ஒரு பக்கம். அது மாதிரி ராதிகாவுக்கு வந்து சொந்த குரலே பேசி நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அது அவங்க வந்து லண்டன் ஏதோ எங்கெங்கே வந்து படிச்சுட்டு வந்து அந்த சினிமாவில் நுழையிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு சைல்டிஷாக இருக்குது அவங்களுடைய வாய்ஸை. ஒரு ஹீரோயினுக்கான வாய்ஸ் மாதிரி தெரியல. அதனால் என்ன செஞ்சுருக்கிற பாரதி ராஜா நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அழிச்சிட்டு வந்து அவங்க பேச சொல்லியிருக்காங்க. எதுவுமே சூட் ஆகலை. கடைசியில் சூட் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா ராதிகாவோட வாய்ஸ் தான் ராதிகாவுக்கு சூட் ஆகிருக்கு. அதனால ராதிகா தான் பேசுனாங்க. இன்னைய தேதி வரைக்கும் ராதிகாவுக்கு
யாருமே டப்பிங் கொடுத்தது இல்லைங்க. எப்பவுமே பாரதி ராஜா தன்னுடைய படங்களில் வந்து பாடல்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார். பாட்டு தானே ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரீத்துக்காக விடுறது அப்படிலாம் இல்லை. அதில் சத்து இருக்கும், அதில் கதையினுடைய சில முக்கியமான விஷயங்களை வந்து பாட்டிலே புகுத்திருப்பார். இந்த பாடல் அப்படி தான். எல்லா பாட்டும் ஹிட் ஒரு பக்கம் அப்புறம் பேசுவோம். இந்த பாட்டில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹீரோயின் உட்காந்து ஆடியன்ஸாக உட்காந்துருப்பாங்க. யார்? ராதிகா. இவர் வந்து ட்ராமா ஒரு ஷூட்டிங்கில் வந்து வேற ஒரு நடிகையோடு நடிச்சிட்டு இருப்பார் சுதாகர். அப்போ வேற ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சு நடிக்கிறது கூட அவர் ராதிகாவில் ஒத்துக்க முடியாது. அதனால் முட்டையை தூக்கி எறிவாங்க பாருங்கள், யார்? அந்த நடிகை மேலே அப்படி ஒரு சீன் வச்சுருப்பார். இதில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இது வித்தியாசமான ஒரு சவுண்ட்லாம் வரும், சவுண்ட் எஃபெக்ட்லாம் வரும். அதை இளையராஜா கொடுத்துருப்பாரு. இந்த பாடலை வந்து பாரதி ராஜா பிக்சரைஸ் பண்ணது அது ஒரு சாமர்த்தியம், அது ஒரு பக்கம். ஆனால் வேர்ட்ஸை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாருங்க. பஞ்சவர்ண வசனத்தினுடைய வரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூட்டபுளாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். இந்த இடத்துல அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த இடத்துல போய் சீட் ஆகும் பாருங்கள். இப்போ அதை வந்து ராதிகா பாடுறது மாதிரி இருக்கும். ஜானகியனுடைய குரல் அடடா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இப்போ பண்ணாலே அவங்க யங்காக இருக்கும் ஜானகியனுடைய வாய்ஸ். அது அந்த காலத்தில் 79 பாடியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? அவ்வளோ தேனிலும் இனிமையாக இருக்கும். அதுக்கு இவர் எஸ்பிபியோட பதில் ஒரு ரிப்ளை கொடுப்பார் பாருங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது பாடலில் ஒரு கான்வர்சேஷனே நடக்கும், சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ரொம்ப இயற்கையாக இருக்கும். அப்படி போகும் அந்த பாட்டு. அமையணும் தெரியுமா? அமைஞ்சு புணிச்சு இந்த பாட்டு. அதற்கிட்ட இது என்ன ராகம் இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கராபரணம் சாயலில் தான் வருது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் சுற்றி அங்கே தான் வருது. இதில் ஒரு சங்கராபரணம் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கீபோர்டில் வந்து நீங்கள் சி மேஜர் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்கேல் ஒன்றா வச்சுக்கிட்டீங்க, எல்லாமே வெள்ளைக்கட்டையில் வந்துடும். ரொம்ப அழகாக இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீபோர்டில் வந்து இப்போ நிறைய ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒயிட்லேயே வாசிக்கலாம் சிலதெல்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. வேறு தாளம் பார்த்தீங்கன்னா என்ன தாளம்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான ஆதி தாளங்க. ரொம்ப கன்ஃபியூஷனும் பண்ணாது, ரொம்ப அழகாக நடை வாசிக்கலாம். ட்ரிபிள் காங்கோ, அதுமாதிரி பங்கோஸ், வேறு என்ன வாசிச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் வாசிச்சிருக்காங்க. தப்பில் தான் நட வருமா உங்களுக்கு இதில். வேறு ராஜா தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சாங்லாம் ஒரு சப்போர்ட். அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்குறாரு. தல வகைகளையும் லீட் செக்ஷன்லாம் அடரடா அப்படி இருக்கும். நல்லா இசை தெரிந்தவர்கள் இந்த பாடலை கேட்கும் பொழுது இளையராஜா மேலே ஒரு பெரிய பக்தியே வந்துடும். வயலினுடைய பீசஸ்லாம் வந்து ஒரு ஸ்பாட்டில் கிரியேட் பண்ண மாதிரிலாம் தெரியல. அவர் ஏற்கனவே பண்ணி அதை திருப்பி பார்த்து என்னென்ன தப்பு வருது அது இது எல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் நோட்ஸ் எழுதி அதுக்கும் பிறகு தான் வாசிச்சுருக்கணும் அந்த பாட்டெல்லாம். அவங்க குறிப்பாக இந்த பாட்டை சினிமா துறைக்கு வந்து வித்தின் 2 இயர்ஸ்லேயே இந்த மாதிரி பாடல்லாம் தர முடியுது அப்படின்னா, இவர் சினிமா ஃபீல்டு வரதுக்கு முன்னாடியே கடுமையாக உடைச்சிருக்கிறாருங்கிறது உண்மையாகுது. குறிப்பாக ஜி.கே. வெங்கடேஷ், சி.ஆர். சுப்பராமன் போன்ற இசை மாமேதைகளெல்லாம் இவர் வந்து ஒரு ட்ரைனியாக இருந்துட்டு இசை கற்றுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 100% உண்மை. அவங்களுடைய சாயெல்லாம் நிறைய இருக்கும் இவர்கிட்ட. இந்த பாடல் எங்கே பதிவு செய்ய, குறிப்பாக இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களும் பதிவு செய்யப்பட்டது எங்கே அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாலிகிராமம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு 1890s வரைக்கும் கூட இளையராஜா எங்கே பாடல்கள்லாம் பதிவு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான். இது ஒரு வித்தியாசமான தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இதை ரெக்கார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள பாடல்கள் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு இந்த பாடலை நீங்கள் தனியாக உட்காந்து கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது 100% உண்மை அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க. நீங்கள் இந்த பாட்டை வந்து நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே யார் கேட்டாலுமே ஒன்று ஞாபகம் வரும், அந்த ஒரு இடம் ஞாபகம் வரும். அந்த இடத்த நம்ம பார்ப்போம் பாருங்கள். அது என்ன வரிகள்னு நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்களேன். அதை பாடினது யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் இசைக்குழுவில் இந்த பாட்டெலாம் போடும்பொழுது அந்த இடத்த இமிட்டேட் பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ சிரமப்படுவாங்க. அந்த இடத்த பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிபி தான். அமர்க்களப்படுத்திருப்பார் எஸ்பிபி இந்த இடத்த. ஆனால் அந்த இடத்துல நம்ம கேட்டு ரசிக்கிறோமே வழியே அது என்ன வரி அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கிறது. ஒரு கஜூரா சிற்பமாகங்கிறதெல்லாம் எதெல்லாம் சிற்பமாகங்கிற மாதிரி நமக்கு கார் விழுந்தது. அது என்ன கஜூரா சிற்பம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு கோவில் இருக்குதா, அந்த கோவிலில் வந்து சிற்பங்கள் வடிவமைச்சிருப்பாங்கன்னா, காதல், காமம், தெய்வீகம் 3ஐயும் மையப்படுத்தி அந்த சிற்பங்கள் அங்கே வடிச்சிருப்பாங்களாம். அதை ஒரு கம்பேரிசனாக ஹீரோயினோட ஒப்பிட்டு ஒரு துறவி மரத்து மேலே உட்கார்ந்துட்டு பாடுறது மாதிரி ஒரு காட்சி, ஒரு ட்ரீம் சீன் மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக அது வந்து சுதாகர் ட்ரீம் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அது
இந்த பாடல் இந்த படம் அப்படின்னு இல்லைங்க, பாரதி ராஜாவுடைய எந்த படத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். பாடல்களை வந்து கேட்பதற்காக வருவதில்லை ஆடியன்ஸ்லாம். அவங்க வீட்டில் உட்காந்து கேட்டு போயிடுவாங்களே, ரேடியோவில் கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே தேட்டருக்கு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடலை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதனால் அவர்களை பார்க்க வைக்க வேண்டும். அதற்கு ஏதாவது நம்ம பிக்சரைஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அதில் குறியாக இருப்பாராம் பாரதி ராஜா. அதனால தான் அவர் இயக்குனர் இமயம் என்று கருதப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே அதான். ஜீனத்தன் கனவில் வந்தாள் உன் போலவே. 70s 80sலாம் ஹிந்தியில் வந்து ஜீனத்தமன் அப்படின்னா ஒரு ஒரு கிக். அப்படி ஒரு ஹீரோயின் அவங்க, அப்படி ஒரு சினிமா நடிகை. அங்கே ஜீனத்தமன் மாதிரி இருக்கிறாமா நீ அப்படின்னு ராதிகா வந்து போற்றி இவர் வந்து ஹீரோ பாடுவார், சுதாகர் பாடுவார். அதுக்கு அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. இந்த மாதிரி காட்சி வைப்பேங்க. ஹீரோயின் வந்து நீ எப்படி ஹவு குட் யூ கம்பேர் வித் ஜீனத்தமன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கேட்குறது மாதிரி ஒரு பதில் கொடுக்கணும். என்ன ஆஹா, என்ன கற்பனை பாருங்கள். அவ்வளோ ஒரு கிரியேச்சர் இதெல்லாம். உடனே ஹீரோ ஜெகா வாங்குவார். ஐயையோ நான் சும்மா சொன்னம்மா, ஜீனத்தமனை விட நீ இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்கிற மாதிரி. அப்படி ஒரு படங்க, அப்படி ஒரு பாடலுங்க, அப்படி ஒரு காலங்க. அதெல்லாம் ஒரு தமிழ் சினிமா துறைக்கு வந்து ஒரு கிடைத்த ஒரு பொண்ணான ஒரு கோல்டன் ஏரா. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி பாடல் திரும்பி வருமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் தான். நன்றி நேயர்களே. மற்றொரு முறை மற்றொரு பாடலின் மூலம் நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். முதலாக காதல் பாட வந்தேனே.